லாஸ்ட் ப்ராஜெக்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணியாச்சு, மேலே இருக்க நேவு, இந்த பேனரு, ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குது, இந்த அபவுட் மீ கண்டென்ட்டும் அப்புறம் இந்த கீழே இருக்க இந்த சாம்பிள் ஃபூட்டர் மட்டும் தான் உங்களுக்கு என்னென்னா பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், இந்த அபவுட் மீ இந்த ஃபூட்டரையும் சேர்த்து நம்ம அந்த நெட்லிஃபைல எப்படி உங்களோட ப்ராஜெக்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய பேர் கேட்டது என்னென்னா, எனக்கு இருக்க டவுட்ஸ்க்கு கிளாரிட்டி ப்ரொவைட் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு, ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃபார்மேட்டில் உங்களோட டீட்டெயில்ஸை இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதுக்கான கிளாரிட்டிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப் பொறுத்த வரைக்கும் வெறும் டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு மட்டும் கிடையாது, பிளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான நோட்ஸும் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அபவுட் மீ. ஸோ அபவுட் மீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நேவ், பேனர், ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தனித்தனி காம்பனண்ட்டாக தான் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்க போகிறேன், அபவுட் மீயும் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு தனி காம்பனண்ட்டை தான் போட போகிறேன். ஸோ அதுக்காக அந்த காம்பனண்ட்டில் போய்க்கலாம், அபவுட் மீ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு என்னது, அந்த பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், காலாக பிரிச்சிருக்கேன். ஓகேவா? இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே கால் SM7, இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 4ஆக பிரிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ 11 தான் பிரிச்சிருக்கோம், 12 பிரிக்கல. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டிவ்வில் என்னன்னா ஐடி அபவுட் மீ. எதுக்காகனா இந்த நேவில் உங்களுக்கு என்னது, இந்த அபவுட் மீயை கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும், அது வரத்துக்காக ஐடி கொடுத்தாச்சு. இன்கேஸ் எதனா மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஐடி வச்சு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து சென்டர் பண்ணியிருக்கோம் எதை, H1. ஸ்டைல் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கலரு, நம்ம ஒரு சர்டன் கலருங்கிறத கொடுத்துருக்கோம். ஓகேவா? அபவுட் மீன் சொல்லியாச்சு. அடுத்து உங்களுக்கு என்னது, அதை சென்டர் பண்ணி உங்களுக்கு என்னது, சென்டரில் அலைனுங்கிறது பண்ணியாச்சு. அடுத்து என்ன இருக்குது, டிவ் கிளாஸ் ஈக்குவல் டு கண்டெய்னர் ஃப்ளூயிட். கண்டெய்னர் ஃப்ளூயிட்னா உங்களுக்கு என்னது, லெஃப்ட் சைடு ரைட் சைடில் உங்களுக்கு பெரிய கேப் இல்லாமல் கொஞ்சம் சின்ன கேப்பாக இருந்தால் போதும். அடுத்து டிவ் கிளாஸ் ஈக்குவல் டு ரோவாக பிரிச்சிருக்கோம். ஒரு ரோவில் எத்தனை காலமாக பிரிச்சிருக்கோம், 7 and 4 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ டிவ் கிளாஸ் ஈக்குவல் டு கால் SM7. அதில் ஒரு கண்டென்ட் என்ன கொடுத்துருக்கோம், சும்மா ஒரு டம்மி கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட இமேஜை போட்டுவிட்டு நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்ற உங்களோட இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் கான் சொல்லிட்டு. ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, வெறும் நார்மல் app.csஸ்லேயே போட்டு எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த லெஃப்ட் கானுக்கு என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த லெஃப்ட் கண்டென்ட் உங்களுக்கு என்னது, ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல் இருக்கணும், பார்டர் ஹிடன். ஏன்னா நம்ம அலைன்மெண்ட் பண்ணும்போது நம்ம பார்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த பார்டருங்கிறது எடுத்து விட்டுருப்போம். ஓகேவா? ஸோ பேடிங் 5 பிக்சல். இது எல்லாம் எதுக்காகனா, மீடியா கோரி மேக்ஸ் வித் 768. மேக்ஸ் வித் என்னது, 0ல் இருந்து உங்களுக்கு என்னது அந்த 768 வரைக்கும் உங்களுக்கு இந்த CSS ப்ராப்பர்ட்டிங்கிறது அப்ளை ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் என்னென்ன போட்டிருக்கோம், ஜஸ்ட் ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சலாக இருக்கணும், அப்புறம் பேடிங் 5 பிக்சலாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ நார்மலாக இருக்கும்போது என்ன இருக்கணும், ஃபாண்ட் சைஸ் 22 பிக்சலாக இருக்கணும், பேடிங் லெஃப்ட் 50 பிக்சல், பேடிங் டாப் 50 பிக்சல். ஸோ உங்களுக்கு அந்த சென்ட்ரல் அலைன்மெண்ட்டுக்காக வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கொடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த அலைன்மெண்ட்டுங்கிறத பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இமேஜ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அது ஒரு டிவ் கிளாஸ் ஈக்குவல் டு கால் SM4 போட்டுட்டு இமேஜ் என்ன பண்ணியிருக்கோம், இமேஜ் _ABTன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இன்கேஸ் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இமேஜோட சோர்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இம்போர்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த கால் SM4 உங்களுக்கு என்ன ஆக போகுது, கரெக்டாக இந்த அலைன்மெண்ட்டுங்கிறது பெர்ஃபார்ம் ஆக போகுது. ஸோ அதுலேயும் லைட் மாடிஃபிகேஷன் அந்த இமேஜுக்கு பண்ணியிருக்கோம். என்னென்னா இந்த app.csல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃப்ளோட் என்ன பண்ணியிருக்கோம், இன்லைன் எண்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ எண்டில் உங்களுக்கு என்ன ஆகணும், ஷோ ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பார்டர் நார்மல். அப்புறம் இதே மொபைல் வியூ வந்தால் உங்களுக்கு என்ன ஆகணும், லெஃப்ட் 20 பிக்சல் போகணும், பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்துருக்கோம், லெஃப்ட் என்ன பண்ணியிருக்கோம், -50 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ரைட்டில் போயிருக்கும். ஸோ அது ஜஸ்ட் லைட்டாக புல் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஜஸ்ட் நான் மொபைல் வியூ மட்டும் வச்சு காட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ தெரியுதா உங்களுக்கு, சென்டர் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா? ஸோ இதுக்காக தான் என்னது, அந்த ப்ராசஸுங்கிறத பண்ணியிருக்கோம். ஓகேவா? கீழே இந்த ஃபூட்டர் இருக்குனால தெரிய மாட்டேது உங்களுக்கு. ஸோ இங்கே தெரியுதா உங்களுக்கு, கீழே கரெக்டாக சென்ட்ரல் லைனாக இருக்கா? ஸோ இதுக்காக தான் என்னது, அந்த -50 பிக்சல் போட்டிருக்கோம். ஸோ இதோட உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, அந்த அபவுட் மீங்கிற பார்ட் முடிஞ்சிருச்சு. இன்சைட் 7, இந்த சைடு உங்களுக்கு என்னது ஜஸ்ட் 4ஆக பிரித்து அந்த அலிமெண்ட்டுங்கிறத பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து என்னென்னா இந்த ஃபூட்டர். ஸோ இந்த ஃபூட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா, அதையும் ஒரு காம்பனண்ட்டாக போட்டிருக்கோம். சிம்பிளாக தான் இருக்குன்னு நான் என்ன பண்ணல, அதே அந்த app.jsல இன்சர்ட் பண்ணல, அதையும் ஒரு தனி காம்பனண்ட்டாக தான் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபூட்டருக்கு என்ன, ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் ஒரு டிவ் கிளாஸ் ஈக்குவல் டு ஃபூட்டுன்னு கொடுத்துருக்கோம், ஐடி ஈக்குவல் டு மெனுன்னு கொடுத்துருக்கோம். அந்த உள்ளே கொடுத்துருக்க கண்டென்ட் எனக்கு என்னது, சென்டருங்கிறது பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்புறம் அந்த CSS அந்த பேக்ரவுண்டு
அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் CSS இன்செர்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் கிரேன் கொடுத்துருக்கோம், பேடிங் உங்களுக்கு என்ன 30 பிக்சல் கொடுத்துருக்கோம் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த nav நம்ம அதிலே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே. ஸோ இன்கேஸ் அந்த பழைய வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அது ஜஸ்ட் கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, அந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஜஸ்ட் மேலே என்ன பண்ணோம், nav பார் போட்டோம், கீழே பேனரு, ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அபவுட் மீ, அப்புறம் இந்த ஃபோட்டோ. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஓன் ப்ராஜெக்ட்டுங்கிறத பில்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பில்ட் பண்ண உடனே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன பண்ணுங்கள், உங்களோட அவுட்புட்டுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஓகேவா? ஸோ இனிமேல் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம நெட்லிஃபைல என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ப்ராஜெக்ட்டுங்கிறத ஹோஸ்ட்டுங்கிறது பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட்டு க்ரோம் போய்ட்டு ஸோ ஜஸ்ட்டு நெட்லிஃபைன்னு டைப் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு வெப்சைட்டுங்கிறது வரும். ஸோ அந்த வெப்சைட் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுக்கு என்னது லாகின் கேட்கும். ஓகேவா? லாகின் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் இருக்குல்ல இந்த லாகின் வித் GitHub. ஸோ GitHub இருந்துச்சுன்னா GitHub வச்சு கொடுத்துருங்க. ஓகேவா? டேரெக்டாக உங்களோட ரெபாஸ்ட் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆக்சஸ் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ உங்களோட GitHub-ஓட இங்கே அக்கௌண்ட்டு கொடுத்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இப்படி தான் உங்களுக்கு என்னது இன்டர்ஃபேஸுங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஜஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா ஆட் நியூ சைட்டுன்னு இருக்கும். அந்த நியூ சைட்டு கொடுத்த உடனே டிப்ளாய் மேனுவலின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இங்கே ஃபோல்டருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம பண்ணுறது என்னது, ReactJS-ஓட ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ அதுக்குன்னு அந்த ப்ராஜெக்டோட ஃபோல்டர் எடுத்து போட்டக்கூடாது. ஜஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் உங்களை ஃபோல்டர் போய்க்கோங்க. இங்கே நான் வேறு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் உங்களுக்கு நோட் மடிச்சதை மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் அதை பண்ணலை. நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அவுட்புட்டே நம்ம இதில் தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஏற்கனவே நான் அதை ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள், reactYT-pro.netlify ஆப்னு சொல்லிட்டு. ஸோ ஏதோ நோட் மாடியூல்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகுது, நம்ம ப்ராஜெக்ட் வரல. ஸோ அதனால் ஒரு டம்மி ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இன்சர்ட்டுங்கிறது பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டிருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு CD new_pro அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. போன உடனே என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஜஸ்ட் நான் சொல்கிற கமெண்ட்டை மட்டும் அப்படியே டைப் பண்ணுங்கள். ஓகேவா? என்ன பண்ண போகிறீங்கன்னா, npm ரன் பில்டுன்னு கொடுக்க போகிறீங்க. ஓகேவா? npm ரன் பில்டுன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகுனா, ஒரு பில்டு ப்ராஜெக்ட்டுங்கிறது உங்களுக்கு இங்கே கிரியேட்டுங்கிறது ஆகிடும். ஸோ அந்த ப்ராஜெக்டை மட்டும் எடுத்து நீங்கள் அங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், இருக்கிற எல்லா ஃபைலும் உங்களுக்கு அங்கே அப்லோட் ஆகிட்டு போஸ்ட் பண்ணுறது அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகிடும், ரெடி ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே டிஸ்டன்ட் வந்திருக்கா. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா இந்த பில்டு ப்ராஜெக்ட். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் பேக் டு அந்த இது வந்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ப்ரௌஸ் டு அப்லோடுன்னு வைக்கிறேன். அந்த ப்ரௌஸ் டு அப்லோடில் போனோடனே உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்கோ அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கோங்க, நேவிகேட் ஆகிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதான் அது. இதுக்குள்ளே இதோ இந்த ஃபோல்டர் தான். ஸோ இந்த ஃபோல்டர் எடுத்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட்டு அங்கே அப்லோடுங்கிறது பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இது அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்லோட் ஆன உடனே என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துருச்சா, அப்லோட் ஆன உடனே பப்ளிஷ்டு டெப்ளாய் ஃபார் மூன்லைட் சொல்லிட்டு ஒரு நேமில் வந்துருச்சா. இங்கே என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஜஸ்ட்டு ஓப்பன் ப்ரொடக்ஷன் டெப்ளாயின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துருச்சா உங்களுக்கு ப்ராஜெக்டோட நேமு netlify.appன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பேக் டு நம்ம அதை போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் தெரியும், கவின்னு கிளிக் பண்ணினா உங்களுக்கு அந்த யூஸ் ஸ்டேட் வச்சு ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, சைட் கான்ஃபிகரேஷன் போய்க்கோங்க. ஓகேவா? இந்த சைட் கான்ஃபிகரேஷனில் கீழே வந்தீங்கன்னா சேஞ்ச் சைட் நேம்னு இருக்கும். இங்கே வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட சைட் நேமுங்கிறது சேஞ்சுங்கிறது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லிமிட் 37 தான். ஸோ அதுக்குள்ளே கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு சாம்பிள் ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இது அலோடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், சாம்பிள் போட்டேன், சாம்பிள் ப்ராஜெக்ட். ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், ஏற்கனவே இருக்கா. ஸோ நம்ம பழைய நேமே வச்சுக்கலாம், பழைய நேமே இருக்கட்டும். ஓகேவா? ஏன்னா சாம்பிள் உங்களுக்கு இதுவாக இல்லை. இப்போ இதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த சைட்டுங்கிறது ஓப்பன் ஆகும். ஓகேவா? இனிமேல் எதுனா ஷேர் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த லிங்கை ஷேர் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும், யார் வேணாலும் உங்களோட சைட்டுங்கிறத வியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபியூ ஸ்டெப்ஸ் தான். என்னென்ன, ஃபஸ்ட்டு அங்கே லாகின் பண்ண போகிறீங்க. இங்கே லாகின் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆக போகுது, இந்த விண்டோ வந்துடும். இந்த விண்டோவில் என்ன பண்ண போகிறீங்க, ஆட் நியூ சைட்டுன்னு தர போகிறீங்க. அந்த நியூ சைட்டு கொடுத்த உடனே உங்களுக்கு என்னது, ப்ரொடக்ஷனுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட சைட் நேமுங்கிறத சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் நெட்லிஃபைல நம்ம என்னது ப்ராஜெக்ட்டுங்கிறத டெப்ளாய்ங்கிறது பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஓனாக பண்ண ப்ராஜெக்ட் என்ன பண்ணுங்கள், நெட்லிஃபைல டெப்ளாய்ங்கிறது பண்ணுங்கள். ஓகேவா? இன்கேஸ் எதனா டவுட் இருந்துச்சுன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ரிப்ளைங்கிறது பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டுங்கிறது ஓவர் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேக் எண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாக்ட் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.